ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். தங்கமயில் டிஜிகோல்ட் ஆப்பில் கொஞ்சமாக தங்கம் சேர்த்து அதை அக்ஷய திருதி அன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. கரெக்டாக அது போன பிப்ரவரி மந்த் இன்ட்ரடியூஸ் பண்ணி பிப்ரவரி மார்ச் 2 மாதமும் நம்ம தங்கம் சேர்த்துட்டே வந்து ஏப்ரலில் வர அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அன்னைக்கு நமக்கு மெச்சூர் ஆகும். இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் டிஜிகோல்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இப்போ ஆடி பெருக்கு அன்னைக்கு தங்கம் வாங்குறதுக்காக ஆடி கோல்டுன்னு ஒரு நியூ ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அக்ஷயா கோல்டில் நான் ஜாயின் பண்ணி என்ன பர்ச்சேஸ் பண்ணேன், அதில் என்ன பெனிஃபிட்ஸ் எனக்கு கிடைச்சது, ஆடி கோல்டுக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து நான் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி போட்டிருந்தேன். பட் அந்த ஆடி கோல்டில் வந்து நான் ஜாயின் பண்ணலை. ஏன்னா எனக்கு அக்ஷயா கோல்டில் பர்ச்சேஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. ஏன்னா தங்கமயில் ஜுவல்லரியில் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறேன். அதே மாதிரி அந்த தங்கமயில் ஜுவல்லரியோட டிஜிகோல்ட் ஆப்மே ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் நான் யூஸ் பண்ணேன். அதில் ஒரு கிராமுக்கு நமக்கு 75 ரூபா மேக்கிங் சார்ஜஸாக போடுறாங்க. அது இல்லாமல் தனியாக ஹால் மார்க்கிங் சார்ஜஸ்னு ஒரு 90 ரூபீஸ் வாங்குறாங்க. ப்ளஸ் யூஸ்வலாக போடுற அந்த வேஸ்டேஜ் பர்சன்டேஜும் ரொம்ப ஹையாக தான் இருக்குது. இந்த மாதிரிலாம் அடிஷ்னலாக நம்ம நிறையா பே பண்ணுற மாதிரி இருந்தது. இந்த மாதிரி நான் ஜிஆர்டிலையோ இல்லை ஸ்ரீகுமரன் லலிதாவில் மற்ற எங்கேயாவது சின்ன கடைகளில் வாங்குற இடத்துல நான் இந்த மாதிரி பே பண்ணதில்லை. அதனால எனக்கு இது வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை ஃபர்ஸ்ட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணது. பட் அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கோம். நமக்கு அன்னைக்கு கோல்டில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒரு குட்டி ஸ்டட்டு தான், ஒரு 3 கிராமில் தான் வாங்கினேன். பட் அது வந்து எனக்கு டிசைன் பிடிச்சி தான் நான் வாங்குறதுனால எனக்கு அது கொஞ்சம் அதை தவிர்த்து வேறு அதில் பெருசாக எனக்கு ஓகேவா இல்லை. அதனால தான் நான் அந்த ஆப் கூட வந்து அதுக்கப்புறம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஏன்னா டிஜிகோல்டுலுமே 5% தான் மேக்ஸிமம் பெனிஃபிட் வந்து இனிஷியல் டேஸ்க்கு வந்து தராங்க. மற்ற ஆப்லலாம் ஜிஆர்டி போர்ட்ஸ்லாம் 7% தரும்போது எனக்கு நம்ம ஷாப்ஸும் நியர்பையில் அவைலபிளாக இருக்கும் போது தங்கமயில் எப்படி நம்ம வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த ஆப் கூட நான் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். பட் இப்போ வந்து அக்ஷயா கோல்டு ப்ளஸ் 2027 ஒரு நியூ ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க தங்கமயிலில். அதில் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக வந்து அந்த அக்ஷயா கோல்டு 2026ஓட பெனிஃபிட்ஸோட இதில் இந்த நியூ ஸ்கீமில் பெனிஃபிட்ஸ் ரொம்ப பெட்டராக இருக்குது. அதனால தான் நான் வந்து இந்த நியூ ஸ்கீமில் வந்து இப்போ ஜாயின் பண்ணியிருக்கேன். அந்த ஓல்டு ஸ்கீம் வந்து ஒரு ஷார்ட் டேர்மாக இருக்கும். 2-3 மந்த்ஸ்க்கு நம்ம பே பண்ணிவிட்டு அக்ஷய திருதி அன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா இந்த ஜூனில் ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் இயர் 2027 மே மந்த் வர அக்ஷய திருதிக்கு மெச்சூர் ஆகுற மாதிரி இந்த ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம 11 மந்த்ஸ் கிட்ட நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குது. இனிஷியல் மந்த்ஸில் நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. போக போக டிஜிகோல்டில் இருக்க அதே மாதிரி நமக்கு வந்து கம்மியாகிட்டே இருக்குது. இந்த ஸ்கீமில் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் மட்டும் 2500 ரூபாய் கட்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இருக்க எல்லா பேமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா 100 மடங்குகளாக நம்ம பே பண்ணணும். 100 ரூபா 200 ரூபா அந்த மாதிரி நம்ம 100 மடங்குகளாக தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஜூன் மந்த்தில் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறோன்னா ஜூன் மந்த்துக்கு 10%, ஜூலை மந்த்துக்கு 9%, அதுக்கும் இந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜ் வந்து கம்மியாகிட்டே போகும். இப்படி இருக்கும்போது நம்ம மொத்தமாக அந்த பர்சன்டேஜ் எல்லாம் ஆட் பண்ணி நமக்கு இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அந்த மாதிரி பர்சன்டேஜ் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. பட் இதெல்லாமே சேர்த்து நீங்கள் ஆவரேஜ் அவுட் எடுத்தீங்கன்னா 5.5% தான் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். பட் இதில் இன்னொன்று என்னென்னா நம்ம இதுவே ஸ்டார்டிங்கில் இருக்க இந்த 10, 9, 8, 7 சொல்லிட்டு இந்த ஆவரேஜாக இருக்க இந்த 4 மந்த்ஸ்க்கு நம்ம வந்து ஜாஸ்தியாக பே பண்ணிவிட்டு கொஞ்சம் அதுக்கப்புறமா ஒரு 6 மந்த்ஸ் கிட்ட நம்ம வெயிட் பண்ணி நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணால் நமக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து கொஞ்சம் டீசென்ட் பர்சன்டேஜ் கிடைக்கும். இந்த 4 மாதத்துக்கு மட்டுமே நம்ம பர்சன்டேஜ் ஆவரேஜாக எடுத்தோம்னா 8.5% கிட்ட நமக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. ஸோ அப்படி தான் நம்ம வந்து அதை கன்சிடர் பண்ணிக்க முடியும். இன்னொன்று, நான் இந்த பழைய ஸ்கீமில் பண்ண அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் இப்போ இந்த நியூ ஸ்கீம் பர்ச்சேஸ் பண்ணும்போது பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன். ஏன்னா நான் அக்யூமுலேட் பண்ண கிராம்ஸோட எக்ஸ்ட்ராவாக கிராம்ஸ் இருக்க ஒரு ஜுவல் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பட் அந்த இடத்துல எனக்கு வேஸ்டேஜ் அதுக்கும் சேர்த்து வரதுனால நியர்லி 5000 கிட்ட நான் வேஸ்டேஜ் மட்டும் கொடுக்குற மாதிரி இருந்தது. ஸோ அதெல்லாம் இந்த ஸ்கீமில் வந்து அவாய்ட் பண்ணணும்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா ஏர்லி மந்த்ஸ்க்கு மட்டும் தான் பே பண்ணலான்னு இருக்கேன். எப்படின்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த ஒரு 4 மாதத்துக்கு தான் நமக்கு வந்து 10, 9, 8, 7 இந்த மேக்ஸிமம் பர்சன்டேஜ் இருக்குது. அதனால இந்த 4 மாதத்துக்கு மட்டும் பே பண்ணலாம். அந்த 4 மாதத்தில் எவ்வளோ கிராம்ஸ் சேர்க்க முடியுமோ அது மட்டும் சேர்த்துட்டு வெயிட் பண்ணலான் இருக்கேன். அதே மாதிரி நான் டார்கெட் என்ன ஜுவல் வந்து எய்ம் பண்ணியிருக்கேன்னா ஒரு செயின் வாங்கலான்னு சொல்லிட்டு. இதுவும் எதுக்காகனா நார்மலாக தங்கமயிலில் வந்துட்டு இந்த செயின் மேலான்னு சொல்லிட்டு ஒரு 2 to 7% வேஸ்டேஜுக்குள்ளே நம்ம செயின் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆஃபர் வந்து நான் ரிப்பீட்டடாக பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இயரும் அந்த ஆஃபர் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஹோப்பில் செயின் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு டார்கெட் இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுவே வந்து அந்த டைம் அப்போது என்ன ஜுவல்லுக்கு வந்து வளையலோ இல்லை கம்மல் எதுக்கோ அவங்க வந்து லோவஸ்ட் வேஸ்டேஜ் வந்து ஆஃபர் தராங்களோ அந்த ஜுவல் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம், அந்த டைம் அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கேன். ஸோ இதில் நான் எவ்வளோ கிராம்ஸ் அக்யூமுலேட் பண்ணணும்னு பார்த்துருக்கேன்னா 8 கிராம்ஸ், ஒரு பவுண்ட் கிட்ட ஒரு செயின் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எய்ம் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு இந்த 4 மாதத்துக்கு நான் பே பண்ணுற அமௌண்ட்டை பேஸ் பண்ணி எனக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னா ஆவரேஜாக ஒரு 8.5% கிடைக்கும். இந்த 8 கிராம்ஸ்க்கு மேக்கிங் சார்ஜஸ் நம்ம 75 ரூபீஸ் 1 கிராமுக்கு. 8 கிராம்ஸ்க்கு நம்ம எடுத்தோம்னா 600 ரூபீஸ், 600 ரூபாய் இதுக்கு நம்ம வந்து அந்த மேக்கிங் சார்ஜஸ்க்கு மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஹால் மார்க்கிங் சார்ஜஸ் 90 இருக்குமா இல்லை அதுவும் சேஞ்ச் ஆகுமா என்னன்னு தெரியல. ஸோ அப்ராக்சிமேட்டாக இந்த மேக்கிங் சார்ஜஸ் ஹால் மார்க்கிங் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு 700 நம்ம எடுத்து
சேர்த்து வச்சுருவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கேன். ஸோ இந்த 700 ப்ளஸ் அந்த வேஸ்டேஜுமே லோவஸ்ட்டாக இருக்க வேஸ்டேஜ் அவங்க போட்டுக்க மாதிரி ஒரு 2 to 3 உள்ளே இருக்கிற வேஸ்டேஜ் நம்ம வந்து பிளான் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து என்னென்னா இந்த 8.5ல் அந்த பர்சன்டேஜ் எல்லாமே கம்மியாகிடுச்சுன்னா ஒரு நம்ம நியர்லி ஒரு 5% நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட தான் நான் இந்த ஸ்கீமில் வந்து இப்போ ஜாயின் பண்ணியிருக்கேன். இன்னொன்று இதில் நான் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன்னா எக்ஸ்ட்ரா கோல்டு வந்து பர்ச்சேஸ் டைம் அப்போ நம்ம வாங்கக்கூடாது. என்ன நம்ம கிராம்ஸ் சேர்த்துருக்கோமோ அதுக்கு ஈக்குவலாக இல்லை கொஞ்சம் ஒரு 100 மில்லிகிராம்ஸ் அது ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்க மாதிரி தான் நம்ம வாங்கணும். எக்ஸ்ட்ராவாக வாங்கக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கேன். அதே மாதிரி டிசைனுக்காக ஹை வேஸ்டேஜ் இருக்க ஜுவல் வந்து சூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே இருக்கேன். இன்னொன்று கோல்டு ரேட் இப்போது நமக்கு ஒரு ஸ்டேபிளாக இல்லை, திடீர்னு ஹையாக இருக்குது, திடீர்னு லோவாக இருக்குது, இப்போ திரும்ப இன்னும் குறையுன்னு சொல்கிறாங்க கொஞ்ச நாளுக்கு. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப ஹை ஆகுமா என்னன்னு தெரியல, திரும்ப ரேட் இன்க்ரீஸ் ஆகுமான்னு தெரியல. அதனால இப்போதைக்கு இந்த 4 மாதத்தில் மட்டும் நம்ம வாங்கலாம். ப்ளஸ் அதுக்கப்புறம் ஒருவேளை ரேட்டு குறையுதுன்னு சொல்லிட்டு ப்ரைஸ் ஆவரேஜ் அவுட் பண்ணுறதுக்காக ஒரு இம்பல்ஸாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் இதில் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்குது. ஸோ இதுதான் நான் மெயினாக யோசிச்சு வச்சிருக்கிறது. பெனிஃபிட்ஸ்க்காக தான் இந்த ஸ்கீம் நான் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுவும் இப்படி ஒரு பிளான் பண்ணி தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஹாப்பியாக இல்லை. பட் இந்த டைம் வந்து எனக்கு ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அது அப்போ பற்றி ஒரு ஐடியாவே இல்லாமல் ஒரு ஜாயின் பண்ணிட்டேன். பட் இப்போ வந்து கொஞ்சம் ப்ரீ பிளான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் யோசிச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், பர்ச்சேஸ் பண்ணுறதும் கொஞ்சம் யோசிச்சு பர்ச்சேஸ் பண்ணணும். டக்குன்னு அந்த டைம் அப்போது எதுவும் யோசிக்காமல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்மகிட்ட ஒரு மந்த்தும் நம்மளோட பட்ஜெட் போக எவ்வளோ இருக்கோ அந்த அமௌண்ட் எல்லாமே இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன். இது ஒரு இப்போ 11 மந்த்ஸுங்கிறது நமக்கு ஒரு ஜாஸ்தியான பீரியட் தான். ஏன்னா இப்போது நமக்கு இதுக்கு வந்து நம்ம 11 மந்த்ஸ் சிட்டு கட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லலாம். அந்த 11 மந்த்ஸ் சிட்டுனா ஸ்டாண்டர்டாக அந்த அமௌண்ட்டை நம்ம மந்த்லி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதே அமௌண்ட்டை கட்டணும். பட் இதில் வந்து என்னென்னா இப்போ திடீர்னு ரேட் இன்க்ரீஸ் ஆகுது, திடீர்னு ரேட் டிக்ரீஸ் ஆகுது. ரேட் ரொம்ப டிக்ரீஸ் ஆச்சுன்னா அந்த டைமில் வந்து கொஞ்சம் ஹை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு மற்ற டைமில் முடிஞ்சால் நம்மளுக்கு கையில் கிடச்சா பண்ணலாம். ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஸோ அக்யூமுலேட் பண்ண கிராம்ஸ்க்கு மட்டும் ஏதாவது நம்ம ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இப்போ வந்து நான் இந்த ஸ்கீம் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த ஸ்கீம் பார்த்தினா உங்களோட தாட்ஸும் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.